நாடாளுமன்ற இணையதளத்தில் நீக்கப்பட்டது சபாநாயகரின் கலாநிதி பட்டம். அதிக விலைக்கு அரிசி விற்றால் இனி சிக்கல் ஆரம்பமானது சுற்றி வளைப்பு. வாகன இறக்குமதி குறித்து அமைச்சர் வெளியிட்ட அறிவிப்பு. இலங்கையில் விரைவில் புதிய டிஜிட்டல் சாரதி அனுமதி பத்திரம் கிடைத்தது அனுமதி. வைத்தியர்கள் தொடர்பில் அறிமுகமாக உள்ள புதிய சட்டம். எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை இந்தியா புறப்படும் ஜனாதிபதி அனுர. முழு தேவையையும் ஏற்ற சீனா இலங்கைக்கு கிடைக்க இருக்கும் பாரிய மானியம். தென்கொரிய ஜனாதிபதிக்கு வெளிநாடுகளுக்கு செல்ல தடை. இலங்கை நாடாளுமன்றத்தின் இணையதளத்தில் சபாநாயகர் அசோக சப்புமல் ரன்வல கலாநிதி பட்டம் பெற்றவர் என்ற குறிப்பு அகற்றப்பட்டுள்ளதை தொடர்ந்து சபாநாயகரின் கல்வித்தகமை குறித்து மீண்டும் கேள்விகள் எழுந்துள்ளன. முன்னர் கலாநிதி அசோக சப்புமல் ரன்வல என குறிப்பிடப்பட்டிருந்த போதிலும் தற்போது கலாநிதி என்பது அகற்றப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து அவர் தான் கலாநிதி பட்டம் பெற்றவர் என குறிப்பிட்டது எவ்வளவு தூரம் உண்மையானது என்ற கேள்வி எழுந்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்திலேயே இணையதளத்தில் இந்த மாற்றங்கள் செய்துள்ளனர். இந்நிலையில் சபாநாயகர் கலாநிதி அசோக ரன்வலவின் கலாநிதி பட்டம் தொடர்பாக வெளிவரும் பல்வேறு கருத்துக்கள் தொடர்பில் இன்னும் சில நாட்களில் அறிக்கை வெளியிடுவார் என அமைச்சரவை பேச்சாளர் டாக்டர் நலிந்த ஜாயதிச என்று தெரிவித்தார். அறிக்கைகள் உண்மையாக இருந்தால் எடுக்க வேண்டிய முடிவையும் பொய்யாக இருந்தால் எடுக்க வேண்டிய முடிவையும் தெரிவிக்கின்றேன் என்றும் தெரிவித்துள்ளார். ஆளும் கட்சி உறுப்பினர்கள் இருவரது கல்வி தகமைகள் தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு சர்ச்சைக்குரிய தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான புதிய ஜனநாயக முன்னணி கட்சியினை மேற்கோள் காட்டி சிங்கள ஊடகம் ஒன்று இந்த செய்தியை வெளியிட்டுள்ளது. சபாநாயகர் அசோக ரன்வலவின் கல்வி தகமைகள் தொடர்பில் தற்போது பல்வேறு விமர்சனங்கள் வைக்கப்பட்டு வரும் நிலையிலேயே ஆளும் கட்சியின் மேலும் 2 உறுப்பினர்களின் கல்வி தகமை தொடர்பான தகவல்கள் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு கிடைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கல்வி தகமைகளை ஆராய குழுவொன்றை நியமிக்குமாறு கோரிக்கை விடுக்க முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தயாராக உள்ளதாகவும் தெரியவருகிறது. புதிய ஜனநாயக முன்னணியின் உறுப்பினர்களான கஞ்சன விஜயசேகர மற்றும் தலதா அத்துக்கோரல் ஆகியோர் இன்று குறித்த குழு தொடர்பான கோரிக்கையை முன்வைக்க உள்ளதாகவும் கூறப்படுகிறது. அரசாங்கத்தினால் வழங்கப்படும் அதிகபட்ச விலைக்கு மேல் அரிசி விற்பனை செய்யும் வர்த்தகர்களை கண்டுபிடிக்கும் வகையில் இன்று முதல் சுற்றிவளைப்பு மேற்கொள்ளப்பட உள்ளதாக நுகர்வோர் அதிகார சபை தெரிவித்துள்ளது. நேற்றைய தினம் அரிசிக்கான அதிகபட்ச விலையை உள்ளடக்கிய வர்த்தமானி அறிவித்தலின் பிரகாரம் இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டதாக அந்த அதிகார சபையின் தலைவர் ஹேமந்த சமரகோன் தெரிவித்துள்ளார். புதிய அரிசி விலை அறிவிக்கப்பட்டுள்ள பின்னணியில் அதற்கு மேல் அரிசி விற்பனை செய்பவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். அரிசி விற்பனை ஏதேனும் முறையற்ற அல்லது அதிக விலை இருந்தால் அவர்கள் அதை பற்றி முறைப்பாடு செய்யலாம். நுகர்வோர் அதிகார சபையின் 1977 என்ற இலக்கத்திற்கு மாவட்ட அலுவலகங்கள் மற்றும் நுகர்வோர் அதிகார சபையின் தலைமை அலுவலகத்திற்கு முறைப்பாடு செய்யலாம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் எதிர்காலத்தில் வாகன இறக்குமதிக்கு சில கட்டுப்பாடுகளுடன் அனுமதி வழங்கப்படும் என அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். நேற்று ஊடகம் ஒன்றின் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அமைச்சர் இந்த விடயத்தினை குறிப்பிட்டுள்ளார். இங்கு தொடர்ந்தும் கருத்து வெளியிட்ட அவர், நமது நிதி பிரதி அமைச்சர் அனில் ஜயந்த பெர்னாண்டோ கடந்த அமைச்சரவையை ஊடகவியலாளர் சந்திப்பிற்கு முன்னர் இங்கு தொடர்ந்தும் கருத்து வெளியிட்ட அவர், நமது நிதி பிரதி அமைச்சர் அனில் ஜயந்த பெர்னாண்டோ கடந்த அமைச்சரவை ஊடகவியலாளர் சந்திப்பிற்கு முன்னர் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டிருந்தார். வாகன இறக்குமதி தொடர்பாக எமது அமைச்சரவையின் தீர்மானத்தை அவர் அங்கு அறிவித்தார். அதன்படி சில கட்டுப்பாடுகளுடன் வாகனங்களை இறக்குமதி செய்ய அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது. அப்படி குறிப்பிட்ட எந்த ஒரு வாகனத்தையும் இறக்குமதி செய்ய அனுமதி உண்டு என்று விளம்பரங்களை வெளியிட்டு மக்களை குழப்ப வேண்டாம் என்று சில நிறுவனங்களை கேட்டுக் கொள்கின்றேன். ஏனென்றால் அந்த இறக்குமதியை பற்றி முடிவெடுக்கும் போது நமது கையிருப்பு மற்றும் நமது பொருளாதாரம் மீது அக்கறை செலுத்தி அணுவணுவாக முடிவெடுக்கப்படுகிறது. இல்லாமல் பொருளாதாரத்தில் கடுமையான அழுத்தத்தை ஏற்படுத்தும் வகையில் அந்த முடிவை எடுக்க நாங்கள் தயாராக இல்லை என தெரிவித்துள்ளார்.
தற்போதைய சாரதி அனுமதி பத்திரத்திற்கு பதிலாக புதிய டிஜிட்டல் சாரதி அனுமதி பத்திரத்தை உடனடியாக அறிமுகப்படுத்த அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. டிஜிட்டல் சாரதி அனுமதி பத்திரம் வழங்கப்படும் வரை தற்போதைய முறையை தொடர்ந்து அமுல்படுத்தவும் அமைச்சர்கள் குழு முடிவு செய்துள்ளது. மேலும் தரவுகளை எளிதாக்கும் புதிய தொழில்நுட்பத்தின்படி தற்போது உலகின் பல நாடுகளில் பயன்படுத்தப்படும் டிஜிட்டல் சாரதி அனுமதி பத்திரத்தை வழங்குவதற்கான பொருத்தத்தை அரசாங்கம் அங்கீகரிக்கும். இதன்படி போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள், துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சரினால் முன்வைக்கப்பட்ட யோசனைகளை கருத்தில் கொண்டு இந்த டிஜிட்டல் சாரதி அனுமதி பத்திரம் விரைவில் அறிமுகப்படுத்தப்பட உள்ளது. வைத்தியர்கள் ஓய்வு பெறும் வயதை 63ஆக அதிகரிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக பொது நிர்வாக அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பில் சட்டமா அதிபருக்கு அறிவுறுத்தல் கிடைத்துள்ளதாக அமைச்சக செயலாளர் அலோக பண்டார குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் இது தொடர்பான நடவடிக்கைகள் அடுத்த வாரம் முதல் மேற்கொள்ளப்படும் எனவும் அவர் கூறியுள்ளார். இதற்கமைய தற்போது 62ஆக காணப்படும் வைத்தியர்களின் ஓய்வு பெறும் வயது 63ஆக அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க உத்தியோகபூர்வ பயணமாக எதிர்வரும் 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இந்தியாவிற்கு விஜயம் செய்யவுள்ளார். இந்த தகவலை இன்று நடைபெற்ற வாராந்திர அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான கலாநிதி நலிந்த ஜெயதிச குறிப்பிட்டுள்ளார். டிசம்பர் 17ஆம் தேதி வரை இந்தியாவில் தங்கியிருக்கும் ஜனாதிபதி இந்திய பிரதமர் மற்றும் ஜனாதிபதியுடனும் மேலும் பல அதிகாரிகளுடனும் சந்திப்புகளை நடத்த உள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். பாரிய அளவிலான ஊழல் மோசடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டின் அடிப்படையில் இலங்கையர்கள் இருவருக்கு எதிராக அமெரிக்க ராஜாங்க திணைக்களம் தடைகள் மற்றும் விசா கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. இதன்படி ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானத்தின் முன்னாள் பிரதம நிறைவேற்று அதிகாரி கபில சந்திரசேன மற்றும் ரஷ்யாவிற்கான முன்னாள் தூதர் உதயங்க வீரதுங்க ஆகியோருக்கே இந்த பொருளாதார தடை விதிக்கப்பட்டுள்ளது. இலங்கை விமானப்படைக்கு மிக் ரக விமானங்களை கொள்வனவு செய்வதில் ஊழல் மோசடியில் ஈடுபட்டதாக ரஷ்யாவுக்கான இலங்கையின் முன்னாள் தூதுவர் உதயங்க வீரதுங்க மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. அத்துடன் ஏர்பஸ் விமானங்களை கொள்வனவு செய்யும் ஒப்பந்தத்தில் கையூட்டல் பெற்றதாக ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் பிரதம நிறைவேற்று அதிகாரி கபில சந்திரசேன மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இவர்கள் இருவரின் பெயர்கள் மற்றும் அவர்களது குடும்ப உறுப்பினர்கள் இரு தரப்பின் பெயர்களும் பகிரங்கப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் அவர்களுக்கு நாட்டிற்குள் நுழையவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. 2025ஆம் ஆண்டில் மாணவர்களுக்கான பாடசாலை சீருடைகளின் முழு தேவையையும் சீனா மானியமாக வழங்க உள்ளதாக கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. அதன்படி 10,096 அரசாங்க மற்றும் அரசாங்க உதவி பெறும் பாடசாலைகளுக்கும் 822 அங்கீகரிக்கப்பட்ட பிரிவினாக்களுக்கும் பாடசாலை சீருடை துணி வழங்கப்படும். 2023ஆம் ஆண்டில் மொத்தம் 45,85,432 மாணவர்கள் பாடசாலை சீருடை துணியை பெற்றிருந்த நிலையில் 70% சீருடைகள் சீனாவால் மானியமாக வழங்கப்பட்டன. மீதமுள்ள 30 உள்ளூர் ஆடை உற்பத்தியாளர்களிடமிருந்து 24,93,762 மில்லியன் செலவில் பெறப்பட்டது. அத்தோடு 2024இல் 45,59,420 மாணவர்கள் பாடசாலை சீருடை துணியை பெற்றதோடு 80% துணி சீனாவால் மானியமாக வழங்கப்பட்டது. அதன் மதிப்பு ரூபாய் 5,317 மில்லியன் ஆகும். எஞ்சிய 20% இலங்கை அரசாங்க வர்த்தக கூட்டுத்தாபனம் லிமிடெட் மூலம் மானியமாக அமைச்சரவை அனுமதியுடன் 970 மில்லியன் ரூபாய் செலவில் இறக்குமதி செய்யப்பட்டது. இந்த நிலையில் 2025ஆம் ஆண்டிற்கான முதலாம் வகுப்பு மாணவர்கள் சாதாரண தர பரீட்சைக்கு தோற்றுபவர்கள் மற்றும் முதன்முறையாக உயர்தர பரீட்சைக்கு தோற்றுபவர்கள் என மொத்தம் 46,40,086 மாணவர்கள் பாடசாலை சீருடை துணியை பெறவுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதன்படி 2025ஆம் ஆண்டின் மொத்த தேவையான 11,817 மில்லியன் மீட்டர் துணியானது சீன அரசாங்கத்தின் மானியமாக வழங்கப்பட உள்ளது. உலக அளவில் இந்த ஆண்டு 104 ஊடகவியலாளர்கள் கொல்லப்பட்டுள்ளதாக சர்வதேச பத்திரிகையாளர் கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது. சர்வதேச பத்திரிகையாளர் கூட்டமைப்பு இன்றைய தினம் அறிக்கையொன்றை வெளியிட்டு மேற்குறித்த விடயத்தினை தெரிவித்துள்ளது. குறித்த அறிக்கையில் பதிவான 104 கொலைகளில் பாதி காசாவில் நடந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2024ஆம் ஆண்டு காசாவில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் போர்க்களத்தில் செய்தி சேகரித்த 55 பாலஸ்தீன ஊடக பணியாளர்கள் கொல்லப்பட்டனர். கடந்த ஆண்டு உலக அளவில் 129 பத்திரிகையாளர்கள் கொல்லப்பட்ட நிலையில் இந்த ஆண்டில் இறப்பு குறைந்துள்ளது. மேலும் இது தொடர்பில் சர்வதேச பத்திரிகையாளர் கூட்டமைப்பின் பொதுச் செயலாளர் அந்தோனி பெல்லாங்கர் கருத்து தெரிவிக்கையில்,
கடந்த ஆண்டு 129 பத்திரிகையாளர்கள் கொல்லப்பட்ட நிலையில் இந்த ஆண்டில் இறப்பு குறைந்திருந்தாலும் கூட இது மோசமான ஆண்டுகளில் ஒன்றாகவும் பத்திரிகையாளர்களுக்கு ஆபத்தான ஆண்டாக அமைந்துள்ளது எனவும் தெரிவித்துள்ளார். மேலும் காசாவில் கடந்த 2023 அக்டோபர் 7 அன்று போர் தொடங்கியதிலிருந்து குறைந்தது 138 பாலஸ்தீன பத்திரிகையாளர்கள் கொல்லப்பட்டுள்ளனர் என்று சர்வதேச பத்திரிகையாளர் கூட்டமைப்பு தெரிவிக்கிறது. மேலும் காசாவில் களத்தில் தாக்குதலால் உயிரிழந்தவர்கள் தவிர்த்து வேண்டுமென்றே பல ஊடகவியலாளர்கள் குறிவைத்து கொல்லப்பட்டுள்ளனர் என்றும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கிற்கு அடுத்தபடியாக பத்திரிகையாளர்களுக்கு மிகவும் ஆபத்தான இடமாக ஆசிய நாடுகள் கண்டறியப்பட்டுள்ளது. இந்த ஆசிய நாடுகளில் 20 பத்திரிகையாளர்கள் கொலை செய்யப்பட்டுள்ளனர் என சர்வதேச பத்திரிகையாளர் கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது. தென்கொரியாவின் ஜனாதிபதி ஜூன் சுக் இயோலுக்கு வெளிநாடுகளுக்கு செல்வதற்கு பயணத்தடை விதிக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அந்நாட்டு ஊழல் விசாரணை பணியகத்தின் பிரதான தலைமை வழக்கறிஞர் இதனை அறிவித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. தென்கொரியாவின் ஜனாதிபதி ஜூன் சுக் கடந்த வாரம் அவசர கால ராணுவ சட்டத்தை அறிவித்திருந்தார். எனவே இது தொடர்பில் ஏற்பட்ட நெருக்கடிக்கு மத்தியில் இவ்வாறு நாட்டை விட்டு வெளியேற தடை விதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 3ஆம் தேதி இரவு தொலைக்காட்சியில் தோன்றி அவசர ராணுவ சட்டத்தை அறிவித்த ஜூன் சுக் யோல் சில மணி நேரத்தில் அந்த அறிவிப்பை திரும்பப் பெற்றார். அதன்போது அந்த நாட்டு நாடாளுமன்றத்தில் இந்த ராணுவ சட்ட நடைமுறைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. இந்நிலையில் தற்போது அவருக்கு வெளிநாடுகளுக்கு செல்வதற்கு பயணத்தடை விதிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.